பல லட்சம் ஏழை மக்களின் மற்றும் நடுத்தர மக்களின் கடவுள் நீங்கள், நம்பிக்கை நீங்கள், உலகின் நம்பர் 1 நிறுவனமாக விரைவில் வலம் வருவோம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். எங்க முதலாளி தங்க முதலாளி என்று உங்களை அடிக்கடி நினைத்து பாட தோன்றுகிறது ஐயா. நீர் வாழ்க, உன் குலம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். இது மாதிரியான கமெண்ட் எங்கே வரும்? ஆப்வியஸ்லி நம்ம முதலாளி தங்க முதலாளி இப்படியெல்லாம் வந்து போட்டு நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னா இது மைவி3யினுடைய அவர்களுடைய சார்ந்த ஒரு கமெண்ட் தான். ஸோ நேற்று இரவு நம்ம மைவி3யினுடைய உரிமையாளர் திரு சத்யானந்தம் வந்து அவருடைய மைவி3 ஆட்ஸ் எம்டி ஃபாரம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் விஜய் கார்த்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கார்த்திக் கார் அப்படிங்கிற சேனல். நாம் நேற்றைய தினம் மைவி3 பற்றின ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். அப்புறம் நிறையா மைவி3 பேரில் வந்து என்ன பண்ணுறாங்க, யூடியூப்பில் அடுத்தடுத்து வந்து பாசிட்டிவாக நிறையா அந்த ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு சேனலோ, மைவி3 ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லையோ, நிறையா சேனலில் பார்த்தீங்கன்னா மைவி3 பற்றின ஒரு அப்டேட் வந்து பாசிட்டிவான அப்டேட் வந்து நிறையா வரதை நம்ம பார்க்க முடியுது. நேற்று பர்டிகுலராக எந்த அப்டேட் வந்து யார் என்ன சொன்னாலும் கடைசியாக என்ன சொல்கிறாங்க, எம்டி வந்து அவருடைய அஃபீஷியல் ஒரு யூடியூப் சேனலில் இல்லைன்னா அஃபீஷியலாக அப்டேட் பண்ணுவார், இந்த மாதிரி அப்டேட் வரும் அவரே சொல்லுவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து யார் என்ன சொன்னாலும் கடைசியில் வந்து அந்த மைவி3 எம்டி ஃபாரம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபைனல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இந்த 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 தருணம், அதாவது இன்றைக்கி இருக்கிற நிலவரம் அப்படி தான் இருக்குது. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நேற்று என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய சேனலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, மைவி3 வந்து நிறையா மக்கள் வந்து எப்படியாவது மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, மைவி3க்கு எகென்ஸ்டான ஒரு வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் பர்டிகுலராக வந்து அசோக் ஸ்ரீநிதி அவரை பற்றி சொல்லி அவர் நாள்தோறும் வந்து ட்விட்டரில் என்ன பண்ணுறாரு, ஒரு அப்டேட் வந்து போட்டுகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிவிட்டு அப்புறம் அவர் சொல்கிறாரு, நல்ல வேலை நீங்கள் யாரும் போய் மைவி3க்கு எகென்ஸ்டாக கேஸ் கொடுக்கல, கேஸ் கொடுத்துருந்தா பஞ்சாயத்து ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் கேஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது என்ன இருக்கும், ஒரு தீர்வுக்கு வந்திருக்கும். நீங்கள் கேஸ் கொடுக்காததுனால நம்ம வந்து என்ன பண்ண முடியல, இது அப்படியே போயிட்டுருக்கு. நாம் அடுத்தடுத்து ஒரு முழு உற்சாகத்தோட இதை வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ஊரில் சேலமில் வந்து மதுரையில் வந்து அப்புறம் வந்து அதர் ஸ்டேட்லாம் ஆந்திராவில், அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்டில் நம்மளுடைய அதர் ஸ்டேட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோராவது இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம். அதுபோக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த நம்மளுடைய மைவி3யினுடைய ஸ்டோர்ஸை வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸ்டோர் கம்பெனி பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு ரெடியாகி அப்படியே அடுத்த நோக்கி போயிட்டே இருக்குது. இந்த மைவி3 கம்பெனி எப்போ கீழே விழப்போகுதுன்னு அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க. நம்ம அப்படி விட மாட்டோம். அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நம்ம கம்பெனி என்ன ஆகும், பயங்கரமான முன்னேற்றத்தை நோக்கி போகுது. ஜூன் 4ஆம் தேதி மைவி3யுடைய நிறுவனம் என்ன அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க. அப்படிலாம் வந்து அப்படியே சொல்லிகிட்டே வந்துட்டு பயங்கரமான கம்பேக் கொடுக்க போகுது. அப்புறம் வழக்கம் போல தான் எல்லாம் பேசிகிட்டே வந்துட்டு அடுத்தது ஒரு பெரிய ஒரு காமெடியான விஷயத்தை அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து பேமெண்ட் வந்து ஓப்பன் மெம்பருக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. இப்போ ஓப்பன் மெம்பர் பேமெண்ட்டு யார் கேட்டால் சொல்லுங்கள், ஓப்பன் மெம்பர்னு எவ்வளோ கொடுப்பாங்க? அவங்களுக்கு வந்து ஒரு ஆடு பார்த்தா ஒரு 50 ரூபா வரைக்கும் விட்ரா போட முடியுமா? அவங்க விளையாட்டில் 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் வந்து செய்கிறோம். அவங்க 50 ரூபா வரைக்கும் என்ன பண்ணலாம், விட்ரா போட்டுக்கலாம். அட்லீஸ்ட் பிஎம் மெம்பருக்கு கூட, ஒரு பேசிக் மெம்பருக்கு கூட விட்ரா கொடுக்கல, ஓப்பன் மெம்பருக்கு வந்து விட்ரா கொடுக்குறாங்களாம். ஏன் ஓப்பன் மெம்பர் டார்கெட் பண்ணுறாங்க? இப்போ ஓப்பன் மெம்பர் தான் அவங்களுக்கு வந்து அடுத்து உள்ளே வரக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய ஆள். இந்த மைவி3யுடைய நிறுவனத்திற்கு பணத்தை உள்ளே கொண்டு வரக்கூடிய ஆள் யார்? ஓப்பன் மெம்பர் தான். மற்றவங்க யாரும் கிடையாது இல்லையா? ஏன்னா ஓப்பன் மெம்பர்கிட்ட இருந்து அடுத்து பணம் வந்துச்சு, புது மெம்பர்கிட்ட பணம் வந்துச்சு அப்படின்னா தான் அவர்கள் வந்து என்ன பண்ண முடியும், கம்பெனியவே வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். என்னென்னா அவங்களுடைய டார்கெட்டு பிரகாரம். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இவங்க இப்போது ஏற்கனவே
போட்டு, அதாவது பிஎம் மெம்பரா அல்லாது, இல்லை பிஎம் கூட எடுத்துக்கலாம், பிஎம் மெம்பரு, அப்புறம் மேலே எடுக்கிற அடுத்தடுத்த நம்பர்கள், அடுத்தரும் குரோம் மெம்பர். இப்போ குரோம் மெம்பர்னுடைய எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்குது. யாரெல்லாம் குரோம் மெம்பராக இருக்கிறாங்களோ குரோம் மெம்பர் தான் எப்போ நமக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பணம் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க. அது ஏற்கனவே பணம் ப்ராஃபிட் அதிகமாக எடுத்தவங்களும் ரிட்டர்ன்ஸ்க்காக எனக்கு மாதம் மாதம் வர வேண்டிய ரெகுலர் பணம் எப்போ வரும்னு பார்த்துட்ருக்குறாங்க. கடைசி தருவாயில் பணம் போட்டுட்டு பணமே எடுக்காதவங்க தன்னுடைய பணத்துக்கு உண்டான அட்லீஸ்ட் வந்து ஒரு அசலாவது வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து கடைசி தருவாயில் பணம் போட்டவங்களுக்கே கணக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கே 1 லட்ச ரூபா சம்திங் வந்துடுது. அதுவும் ஒருத்தர் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாரு, நீ என்னப்பா வெளியாளா, நீ தப்பாக கணக்கு சொல்கிற அப்படிங்கிறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, மார்ச் அப்புறம் ஏப்ரல் மேக்கு மட்டும்தான் பணம் தரணும் அப்படிங்கிறாரு. இது என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டு மையத்தில் இருக்கிறாங்கன்னே தெரியல. உங்களுக்கு பெற வேண்டிய பணத்துக்காக தான் நம்ம பேசுகிறோம். நீங்கள் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பணம் வாங்கியிருப்பீங்க, பிப்ரவரி மாதம் பார்க்குறத மார்ச் வாங்குவீங்க. அப்போது மார்ச்சில் அவங்க பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச்சை உங்களுக்கு ஒரு 5ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ வர வேண்டிய தொகையை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா அது எந்த மாதத்தினுடைய பணம்? பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான பணம். நீங்களே எனக்கு பிப்ரவரி மாத பணம் வேண்டாம், எனக்கு வர வேண்டியது மார்ச் ஏப்ரல் மே 3 மாதம்தான் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நீங்களே தப்பாக கணக்கு வச்சுருந்தால், நீங்களே எனக்கு வந்து பிப்ரவரி மந்தத்துக்கு பணம் வேண்டாங்கிற மாதிரி சொன்னால் அப்புறம் வாங்க போகிறது நீங்கள் தான், நாங்களாம் வாங்க போகிறோம். ஸோ பிப்ரவரி மாதம் பார்த்ததுக்கு மார்ச் வர வேண்டிய பணம் நிறுத்தப்பட்டது. ஏன்னா மார்ச் வந்து பேமெண்ட் போட்டிருக்கணும். மார்ச் மாதம் வழக்கமாக டேட்டில் போடாமல் அவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து என்ன ஆகலை, அந்த ஓடிபி வந்து கரெக்டாக வரல, ஸ்டாப் பண்ணிச்சு. அந்த பணம் எந்த மாதத்துக்கு வர வேண்டியது? பிப்ரவரி மாதத்துக்கு வர வேண்டியது. மார்ச் மாதம் அப்படியே ஆடு பார்த்துட்டு இருக்காங்க. மார்ச் மாதத்துக்கு அவங்களுக்கு அதுக்கடுத்த மாதம் வரும், அதுக்கடுத்த மாதம் வரும். இப்படி கணக்கு பார்த்தா ஜூன் மாதம் நீங்கள் விட்டுடுங்க. இப்போ நீங்கள் மே மாதம் வரைக்கும் பார்க்குறதுக்கு ஜூன் மாதம் தானே கொடுப்பாங்க. ஜூன் மாதம் பார்த்தா அதுக்கடுத்த மாதம் வரும். அப்போது உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் பார்த்ததுக்கான கணக்கு போட்டால் உங்களுக்கு ஜூன் 4ஆம் தேதியோ ஜூன் மாதத்தினுடைய துவக்கத்திலேயோ வர வேண்டிய தொகை தான் 4 மாதத்துக்கு உண்டான பணம்னு சொல்கிறோம். அதே ஒரு குரோம் மெம்பருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 14,000 ரூபாய் சம்திங் வருது அப்படிங்கிறாங்க. 14,000 ரூபாய் சம்திங் வருதுங்கிறது எங்களுக்கும் தெரியுங்க. அவர் ஒருத்தர் இன்னொரு குரோம் மெம்பரை கொண்டு வந்துப்பார்ல. இப்போ எனக்கு தெரிந்து என்னுடைய சர்க்கிளில் எனக்கு நெருக்கமான அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அப்பா பேரில் ஒரு குரோம் மெம்பர் போட்டு மகனையும் ஒரு குரோம் மெம்பராக போட்டு அப்பா வந்து அவரை ரெஃபர் பண்ணதாக போட்டிருக்கிறாங்க. அப்போது அப்பா வந்து அவருக்கு மகனை ரெஃபர் பண்ணதுக்காக ஒரு 4 தோறும் அவருக்கு 200 ரூபாய் ஆட் ஆகுமா? இந்த 200 ரூபாயும் சேர்த்து நீங்கள் மொத்தமாக கணக்கு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? உங்களுக்கு 20,000 எல்லாம் வருமா? நான் சொல்கிறது ஒரு குரோம் மெம்பர் இன்னொரு குரோம் மெம்பரை சேர்த்து விட்டுருந்தா, ஒரு குரோம் மெம்பர் ஒரு பிஎம் மெம்பர் சேர்த்துருந்தா, ஒரு சில்வர் நம்பரை சேர்த்துருந்தா, ஒரு டைமண்ட் நம்பரை சேர்த்துருந்தா, இதெல்லாம் என்ன ஆகும்? ஒரு பேசிக் மெம்பரை சேர்த்துருந்தா அதில் வர வேண்டிய அமௌண்ட்டெல்லாம் சேர்த்தா கூட ஒரு மாதத்துக்கு 25,000 அப்படிங்கிறது அவங்களுக்கு சர்வசாதாரணமாக வரும். சர்வசாதாரணமாக 25,000 என்பது வரும். இப்போ கணக்கு போட்டு பார்த்தா எல்லாருக்குமே ஒரு குரோம் மெம்பரோட மட்டும் நிறுத்தலை, அவங்களுக்கு கீழே நிறையா பேரை கொண்டு வந்திருக்கிறாங்க. கடைசியாக வந்த பேட்ச் இருக்கு பாருங்கள், அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு கீழே ஆளை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள எல்லாருமே அவங்கவுங்க அடுத்தடுத்து கீழே டவுனில் ஆளை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கணக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த தொகையை தான் நம்ம கணக்கு போட்டு சொல்கிறோம். ஸோ மைவி3யில் முதலீடு செய்து பொருள் வாங்கி இன்கமுக்காக காத்துட்ருக்கிற நீங்களே தப்பாக கணக்கு போட்டு நீங்களே வந்து தவறான ஒரு புரிதல் இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு சரியாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவை பெறுங்க. இப்போ வந்து கம்பெனியோடைய நகர்வை பாருங்கள். இவங்க யாருக்கு பணம் தரணும்? பெரிய அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியது யாருக்கு? குரோம் மெம்பருக்கு தானே. குரோம் மெம்பரை விட்டுட்டு இவங்க ஓப்பன் மெம்பருக்கு பணம் கொடுக்குறாங்களா? ஓப்பன் மெம்பருக்கு எவ்வளோங்க கொடுக்க போகிறாங்க? ஒரு நாளைக்கு 5 ரூபா சம்பாதிப்பாங்க இல்லையா? ஒரு நாளைக்கு 5 ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு போய் நீ பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க. இப்போது பிஎம் மெம்பருக்கு கிடையாது, அப்புறம் எஸ்எம் மெம்பருக்கு கிடையாது, அப்புறம் நம்ம வந்து டைமண்ட் மெம்பருக்கும் கிடையாது, குரோம் மெம்பருக்கும் கிடையாது. இவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க. இவங்க தான் இப்போ 4 மாதமாக வெளியில் வட்டிக்கு வாங்கிட்டு கட்ட முடியாமல், லோன் போட்டுட்டு கட்ட முடியாமல் பரிதவிச்சிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இவங்க தான். இவருக்கு கொடுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே உள்ளேயே வரல அவங்க. யார்? ஓப்பன் மெம்பர் வந்து. ஆனால் அவங்களுக்கு கொடுக்குறாங்களாம். இந்த கம்பெனியுடைய பிளான் என்ன, அவங்களுக்கு நகர்வு என்ன அப்படிங்கிறது புரியுதுங்களா? இதுதான் நம்ம சொல்கிறோம். விழித்துக்கோங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து மறுபடியும் புது மெம்பரை அவங்க உள்ளே கொண்டுட்டு வரத்துக்கு அவர்களிடம் இருந்து பணத்தை உள் வாங்குவதற்கு உண்டான
ஒரு பேஸ்மெண்ட் தான் அவங்க அமைக்கிறாங்களே இல்லாமல் பழைய மெம்பருக்கு அவர்கள் பணத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இல்லை. இவர் ஒரு சரியான கம்பெனி, திரு சத்யானந்தம் அவர்கள் வந்து ஒரு சரியான நபர் அப்படின்னா முதல்ல எல்லா பேமெண்ட் பெண்டிங்கையும் க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள். முதல்ல பல்கான அமௌண்ட் வாங்கினது யாருக்கிட்ட? குரோம் மெம்பர்கிட்ட தானே. ஃபஸ்ட்டு குரோம் மெம்பர்கிட்ட இருந்து விட்ரா போட சொல்லுங்கள், குரோம் மெம்பருக்கு போட சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது உள்ள டைமண்ட் மெம்பருக்கு போட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சில்வர் மெம்பருக்கு, அதுக்கப்புறம் கோல்டு மெம்பருக்கு, அதுக்கப்புறம் அவங்க பேசிக் மெம்பருக்கு போட்டோம். ஓப்பன் மெம்பர் இப்போ யார் கேட்டா? ஓப்பன் மெம்பர் சும்மா வந்து பார்க்குறவங்க, அவன் ஆடு பார்த்தா ஒரு நாளைக்கு 5 ரூபா அப்படிங்கிறது அவனுக்கு ஆட் ஆகும். இவங்க ஓப்பன் மெம்பருக்கு வந்து பணம் கொடுக்குறாங்களா? இது நியாயமாக இருக்குதா? இது வந்து குரோம் மெம்பரும் மற்ற பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறவங்க, குரோம் மெம்பர் நிறைய பேர் சேர்த்து விட்ட லீடர்ஸ் எல்லாம் இதை எப்படி ஏற்றுக்கிறீங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது நமக்கு பெரிய பரிதாபமான சூழ்நிலையாக இருக்குது. ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார், என்ன கேட்டிருந்தாருன்னா, ஏப்பா இந்த கம்பெனி பேமெண்ட் கொடுக்கக்கூடிய காலம் வரும்போது இத்தனாயிரம் கோடி பணம் தரணுங்கிறீங்க, குறைஞ்சு பார்த்தாவே 800 கோடிட்டு இருந்து 1000 கோடி பக்கம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நான் சொன்ன நேற்று வீடியோவில் 2 லட்சம் பேருக்கு கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 2000 கோடி தர வேண்டியதாக வருதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் கம்பெனியில் பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மக்களே, நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவர்கள் வந்து ஒரு மணி கேம்பிளிங் பண்ணுறாங்க. இவர்களுக்கு வேறு எந்த ஒரு தொழில் மூலியமாகவோ எந்த ஒரு பேக்கெண்டில் இருந்து அவங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் மூலியமாக ஒரு நிறுவனம் இருக்குது. நீங்கள் டாடா கம்பெனி இருக்குது, இல்லை மகேந்திரா கம்பெனி இருக்குது, இல்லை ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட நீங்கள் ஷேர் வாங்குறீங்க. நீங்கள் ஷேர் வாங்கும்போது வெறும் 10 ரூபா. ஆனால் சில நாட்களில் அது என்னாச்சு, 100 ரூபாய்க்கு போயிடுச்சு, 200 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா அவர்கள் வந்து ஒரு கன்சியூமர் ப்ராடக்டை தயார் பண்ணுறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரீஸாக இருந்து நிறையா பொருளை தயாரித்து மதிப்பு கூட்டு பொருளாக பண்ணி மக்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய நிறுவனத்தினுடைய டர்ன்ஓவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பயங்கரமான ஒரு வேல்யூவில் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் மைவே3 வந்து அவங்க தயாரிக்கிற பொருள் வந்து மக்களினுடைய அத்தியாவசிய பொருள் கிடையாது. அவங்க தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற அந்த பொருள் அவ்வளோ வருமானம் ஆகிறதும் கிடையாது. அப்போது அவங்களுக்கு வருமானம் என்பது வரதே உங்களை மாதிரியான நீங்கள் கொடுத்த பணம், ஒரு உறுப்பினர் கொடுத்த பணம், உங்களுக்கு கீழே நீங்கள் உறுப்பினரை அடுத்தடுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த பணத்தை வைத்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானமாக கொடுக்குறாங்க. அப்போ இங்கே வாங்கி அங்கே கொடுத்துட்டாங்க, அங்கே வாங்கி இங்கே கொடுத்துட்டாங்க, அங்கே வாங்கி இங்கே கொடுத்துட்டாங்க, அப்படியே கொடுத்துட்டே வராங்க. அவங்களுடைய பிளான் என்ன? காலகாலமாக இதில் நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு நியோம் எக்ஸ்பிரஸ் சொல்லியிருந்தேன். அவன் 13 வருஷம் கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ராப்பராக பணம் கொடுத்துருக்காங்க. அப்போ 13 வருஷம் ப்ராப்பராக பணம் கொடுக்குற மாதிரி இவர்கள் 3 வருஷம் ப்ராப்பராக பணம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மற்ற நிறுவனங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்குது. 5 வருஷம் 10 வருஷம்லாம் ப்ராப்பராக பணத்தை கொடுத்தே இருக்கிறாங்க. ஏன்னா பணத்தை அடுத்தடுத்து வந்து டவுன்லைனில் இப்போ வந்து அவங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு ஒரு பொருளாதார ஃப்ரீடம் பெறணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மைவே3 பெரிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி MLM பிஸ்னஸ், இது மாதிரியான மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எல்லாம் பண்ண ஃப்ராடு எல்லாம் நினச்சி அவங்க அங்கே நடந்த நிறையா ஏமாற்றத்தை நினைத்து நீங்கள் ஏமாந்து இதை பண்ணாமல் விட்டுறாதீங்க. மைவே3 என்பது பயங்கரமான ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, ஒரு யூடியூப் சேனலில் ரெகுலராக என்ன பண்ணுறாங்க, அவருடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு அதை போடுறாங்க. அந்த யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்க அப்படின்னா மைவே3 ஆட்ஸ் ஃபேமிலி ஸ்டோர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் ஒரு 2 தினத்துக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து போட்டிருந்தாங்க. அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை போய் நீங்கள் கேளுங்களேன். அவங்க சொல்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, மற்ற நிறுவனம்லாம் ஓடிப்போச்சு, இது மாதிரியான நிறுவனம் எல்லாம் ஓடிப்போச்சு. ஆனால் மைவே3 நிறுவனம் மற்ற நிறுவனத்தை கம்பேர் பண்ணி மற்ற நிறுவனத்தில் ஏமாந்ததை வைத்து மைவே3 நிறுவனத்துக்குள்ளே வராமல் நீங்கள் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாரு அவர். அவர் நினச்சிக்கிறார் அது பயங்கரமான மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறார். நீங்கள் வந்து பசங்களுக்கு ஒரு பக்கம் கூட்டு போகிறீங்க, பசங்க ஒரு கிண்டர் ஜாய் எல்லாம் கேட்குறாங்க, அதை வாங்கி கொடுக்க கூட உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கும்போது அது என்ன வாழ்க்கை? அப்போ நம்ம நினச்சதை அடையணும். ஒரு ஷாப் ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் மெனு கார்டை வாங்கி அதில் ப்ரைஸ் லிஸ்ட்டையே பார்க்கக்கூடாது, பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். அது எத்தனை ரூபாயாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அப்படின்னா இப்படி ஒரு வாழ்க்கையை யாராலையும் தொடர்ந்து வாழ முடியாது. ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு பக்கம் போகும்போது அங்கே இருக்கிறது தான் கிடைக்கிறது தான் வாங்கி சாப்பிட முடியுங்கும்போது அதை நீங்கள் செய்யலாம். பெரிய கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் செலவை பற்றி கவலையே படாமல் அவங்க வந்து அந்த விலை என்னங்கிறதெல்லாம் பார்க்காம ரெகுலராக செலவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எத்தனை கோடி இருந்தாலும் அழிஞ்சிரும் இல்லையா. அப்போது நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய வரவுக்கு ஏற்று செலவு செய்கிறது தான் இல்லையா. நான் அதெல்லாம் இல்லை, அந்தளவுக்கு நான் வந்து
போய் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு மெனு மட்டும்தான் கேட்பேன், ப்ரைஸை கேட்க மாட்டேன். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும், நீங்கள் பொருளாதார ஃப்ரீடம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனலில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசியிருக்காரு. இது மாதிரி மோட்டிவேட் பண்ணுறது என்ன, சரி நான் பொருளாதார ஃப்ரீடம் அடையிறேங்க, ஒன்றும் இல்லை, பொருளாதார ஃப்ரீடம் அடையுமா, நீங்கள் 1,24,000 டெபாசிட் பண்ணுங்கள். சரி, அப்புறம் என்ன பண்ணணும், கீழே ஆளை கொண்டு வாங்க, போய் 10 பேர்கிட்ட பேசுங்க, அவங்கள கொண்டு வர வைங்க. இதுதான். இப்போ நீங்கள் குரூப் மெம்பராக இருந்தால் தான் இன்னொரு குரூப் மெம்பரை டவுன்லைனில் கொண்டு வர முடியும். அப்போ நீங்கள் கடனை உடனே வாங்கியோ நீ குரூப் மெம்பராக ஆகணும். அப்போது பொருளாதார ஃப்ரீடம் அடையணும் அப்படின்னா ஒரு யுத்தியை கற்றுக் கொடுக்கணும், எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறத கற்றுக் கொடுக்கணும், ஒரு முதலீடு இல்லாமல் எப்படி நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்தி கற்றுக் கொடுக்கணும். அப்படிலாம் கிடையாது. நீ ஒரு குரூப் மெம்பர் உனக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னாவே நீ குரூப் மெம்பராக இருக்கணும். அப்போது நீ உங்கள்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, இப்போ என்கிட்ட பணம் இல்லைங்க, ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரு, அவர்கிட்ட பணம் கிடையாது, ஆனால் ஒரு ஏஜெண்டாக புரோக்கராக என்ன பண்ணுறாரு, 4 பேர்த்துக்கு இடம் விற்று வாங்கி கொடுக்குறாரு. அவரோட உழைப்பு தான் அவருடைய முதலீடு. அதை வச்சு ஒரு பணம் வருமானம் அவருக்கு கிடைக்குது. இதில் அப்படி கிடையாது. எல்லா முகவரும் அப்படி தான். முதலீடு போட்டு பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் முதலாளி ஆயிடுவாங்க. முதலீடு போட முடியாமல் இருக்கக்கூடியவங்க நம்ம ஒரு முகவராக செயல்படும் போது உழைப்பை கொடுத்து நம்ம ஒரு வருமானத்தை ஈட்டலாம் அப்படிங்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. நீங்கள் குரூப் மெம்பரு ஆனால் மட்டும்தான் இன்னொரு குரூப் மெம்பர் மூலிமா உங்களுக்கு கீழே கொண்டு வந்து பெனிஃபிட் அடைய முடியும். இது மாதிரியான விஷயத்தை எல்லாம் அவர்கள் வைத்துட்டு பொருளாதார ஃப்ரீடம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீப்பாக பேசுகிறாங்க. ஸோ இதுதான மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஏன் மைவீத்திரியில் பணம் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அனாமத்தாக வரக்கூடிய பணம், அதிகப்படியாக வரக்கூடிய பணம் அது எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடுன்னு சொல்லுவாங்க. அது நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ஆடம்பரமான செலவு, ஆடம்பரமான வாழ்க்கை முறை, ஆடம்பரமான இவங்களுடைய செயல்பாடுகள் மூலியமா அந்த பணத்தினுடைய வேலை முறையாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது அந்த பணத்தை எண்ணி செலவு பண்ணுவாங்க. இது மாதிரி பணம் கேம்பிளிங் பண்ணி உள்ள வருது இல்லையா, மணி கிளாம்பிங் தான். அது இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கேருந்து வாங்கி கொடுக்குறதுங்கும் போது பணம் உள்ள வருதுங்கும் போது இவர்களுடைய இப்போ சொல்கிற பற்றியில் எல்லா பக்கம் ஸ்டோர் ஆரம்பிக்கிறோம். படா தோஸ்து 4 வண்டி வாங்கி பாடி கட்டினா அது உலகின் முதல் நிறுவனமாக வந்துருமான்னு எனக்கு தெரியல. உலகின் முதல் நிறுவனமாக வரணும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்டுடைய முதல் தர நிறுவனமாக வரணும். ஸ்டேட்டு கூட வேணாங்க, ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு முதல் நிறுவனமாக வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்கேல் இருக்கணும் அப்படிங்கிறதாவது திரு சத்யானந்தா அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் சொல்கிறாரு அது கனவாக இருக்கலாம், 2026க்குள்ளே உலகின் முதல் நிறுவனமாக வந்துடுவேன் அப்படிங்கிறது கனவாக இருக்கலாம். கனவு என்பது நிறைவேறாத ஒரு கனவு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுல்ல. 1.5 வருஷத்தில் உலகின் முதல் நிறுவனமாக வர முடியும் அப்படிங்கிறது எந்த வகையில் சாத்தியம் வேணும். இல்லை நான் ஒரு 50 வருஷத்தில் வந்துடுவேன், என்னுடைய லாங் கோல் இது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஓகே. என் தலைமுறை இல்லை, என்னோட இந்த மைவீத்திரிங்க நிறுவனத்தை அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு வரும்போது அடுத்த தலைமுறை வந்துடுவாங்கன்னா கூட ஓகே. ஆனால் நானே 1.5 வருஷத்துலேயே என்னுடைய வாழ்க்கையிலேயே இதை கொண்டு வருவேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. 1.5 வருஷத்துலேயே இந்த நிறுவனம் உலகின் முதல் நிறுவனமாக வரப்போகுது அப்படின்னா இதை பார்த்து நம்ம சிரிக்கிறத தவிர வேறு எதுவுமே நமக்கு பண்ண தோணலை. ஏன்னா ஒரு மாவட்டத்தின் முதல் நிறுவனமாக வரணும் அப்படின்னாவே அந்த நிறுவனத்துக்கு என்ன ஸ்கேல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து அவரை ஒரு முறை தெரிஞ்சுக்க நம்ம சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதோட எங்கேயாவது போய் கூட யூடியூப்பில் போட்டு பாருங்கள், இல்லை கூகுள் பண்ணி பாருங்கள். இது சம்மந்தமாக தொழில் வல்லுநர் இருப்பாங்க இல்லையா, அட்வைசர், உங்கள் ஆடிட்டர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய ஆடிட்டர் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட கூட 2016க்குள்ளே அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் முதல் நிறுவனமாக வரணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு என்ன ஸ்கேல் இருக்கணும், என்ன எங்கிட்ட அந்த நிறுவனத்தினுடைய குவாலிட்டியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உலகில் முதல் நிறுவனம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ என்னன்னா, ஏன் 3000 கோடி 4000 கோடிலாம் நம்ம கேம்பிளிங்னு சொல்கிறோம், இவங்ககிட்ட பணமே இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் 3000 கோடி 4000 கோடி கேம்பிளிங் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சைடு இவர்களுடைய பணம் அந்த எந்த வழியில் வந்துச்சோ அந்த வழியில் போயிடும். இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, பணத்தை வாங்கி இங்கே கொடுத்து, இங்கே வாங்கி அங்கே கொடுத்து, அங்கே கொடுத்து பிளான் என்னென்னா, ஒரு கட்டத்தில் நிறையா பேர் பணத்தை உள்ளே கொண்டு வரும்போது கொடுத்ததெல்லாம் போக இருக்கிற பணம் மிச்சம் அப்படிங்கும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிறது தான் இவங்களுடைய பிளான். ஆனால் எதிர்பாராத விதமாக மைவீத்திரி என்பது அவங்களுடைய டார்கெட்டுக்கு முன்னாடி இப்போ யோசிச்சு பாருங்கள். நியோமேக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் 13 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. இது 3 வருஷம் தான். இன்னும் 10 வருஷம் இதே மாதிரி தாக்கு பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய குரோத் எப்படி இருக்கும், இதில் பணம் போடுறவங்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும், அவங்க அந்த எவ்வளோ டர்ன் ஓவர் கிராஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போது அவங்களுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கும் போது எவ்வளோ பணம் அவங்ககிட்ட இருக்கும். இதுதான் அவங்களுடைய ப்ராஃபிட். ஆனால் இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னா, எல்லா பக்கமும் வாங்கி ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்குறாங்க, ஒரு பக்கம் எக்ஸ்பென்சிவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது புது வரவு இல்லாத போது இவர்கள் கமிட்மெண்ட் கொடுத்ததை நிறைவேற்ற முடியாமல் போகும். அப்போது பணம் அடுத்து உள்ளே வரத்துக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஆகும். பணம் ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே வரத்துக்கு
இப்போ பாருங்கள், ஓப்பன் மெம்பருக்கு பணம் கொடுக்குறாங்க. ஓப்பன் மெம்பருக்கு பணம் கொடுத்தா அவன் தானே முதலீடாக ஏற்கனவே முதலீடு போட்டவன், அவங்கள பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்கள போட்டுட்டாங்க, அவங்கள பற்றி நம்ம ஒரு கவலையும் கிடையாது. இப்போ போடாதவங்கள போட வைக்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய டார்கெட். அப்போது ஓப்பன் மெம்பர் டார்கெட் பண்ணுங்கள், அங்கிருந்து தான் அடுத்து நமக்கு கம்பெனிக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்து படிப்படியாக எல்லாருக்கும் பணம் கொடுப்பதா சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இது சிரிக்கிற மாதிரி இருக்குதா, சிந்திக்கிற மாதிரி இருக்குதா? சிந்திச்சு கூட சிரிக்க முடியாது, சிந்திக்காமலே இது தெரியுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக நமக்கு நம்மளை முட்டாள்கள் என்று அவங்க தெளிவாக இருக்கிறாங்க, நம்மளை முட்டாளாக்கிறதுக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து புரியுது. ஸோ மக்களே, மிகவும் கவனமாக இருங்க, ரொம்பவும் கவனமாக இருங்க. இதுதான் நம்ம திரும்ப சொல்கிறோம். அதுவும் ஓப்பன் மெம்பராக இருக்கிறவங்க இப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களை தான் அடுத்தவங்க டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கவனமாக இருங்க மக்கள். என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜூன் 4க்கு அப்புறம் இது என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். ஜூன் 4 டு ஜூன் 10க்குள்ளே இது என்ன நடக்குது, என்ன ஆக போகுது அப்படிங்கிறது 100% நமக்கு இது தெரியத்தான் போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பாய்.